ஏய் வாங்கடா டேய் கிளம்பலாம் எங்கடா? அதான் வண்டி எடுத்துட்டீங்களா வாங்க கிளம்பலாம். இல்ல திடீர்னு எங்கடா? ஏய் கிளம்புங்கடா போலாம்டா. எங்கன்னு இப்ப சொல்றேன் வாங்க. சோ ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருந்தா என்னடா பண்ணுவீங்க? நீங்களா நிறைய ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு கவலையா இருக்குன்னா எந்த இடத்துக்கு வருவீங்க? எப்படி போடுறாங்க அதே மாதிரி தூக்கம் வரக்கூடாதுனால டீ கடைக்கு தான் வருவோம். எங்க என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் டீ கடைக்கு தான் வருவோம். அதே மாதிரிதான். ஆனா இதுக்கு ஆப்போசிட் நானு. எனக்கு தூக்கம் வரணும்னாலும் நான் டீ கடைக்கு தான் வருவேன். சரி வாங்க டீ கடைக்கு போய் டீயை குடிச்சிட்டு ஜாலியா பேசிட்டு வருவாங்க. வா வா டயர்னால செய்யறாங்களாமா. அப்படியெல்லாம் இல்ல. நீ ஏன் எப்படி நீ போய் நேர்ல பாத்தியா? எரிச்ச அப்படியே ஒழுங்கு பாத்திருக்கே இல்லையா? ஆதாரமா? ஆமா. என்ன கேடு கேட்டு போய் சாவுங்க. சிகரெட் வாங்கி அடிக்க கூடாது. அதெல்லாம் வந்து அந்த பழக்கமே கிடையாது. கம்முன்னு இருங்க ப்ரோ. அது எனக்கு பார்த்தாலே அலர்ஜி. நீங்க வேற. அப்படிதானே? ஆமா. அவரு சண்டை வந்துட்டாரு. நீ பட்டு இருக்கிற அப்படியே எடுக்கலாம். காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நானும் பேர் வந்திருக்கீங்க. இது கூட எடுக்க மாட்டீங்களாடா? இங்க வாடா சித்தி. அங்க போய் உட்காந்துட்டேன். உனக்கு காப்பி. இதெல்லாம் நல்லது கிடையாது. மாஸ்டர் டயர்ல இருந்து பூஸ்ட் காஃபி. பரத் உங்களுக்கு? கேமராமேன் உங்களுக்கு காஃபி. எப்படியே வச்சிருக்காங்க இவ்வளவு ஒரு 300 ரூபாய்க்கு. அதெல்லாம் சாப்பிடறது இல்லை. என்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற நீங்களே சாப்பிடாதீங்க சரியா? கேமரா டேய் நீ கொஞ்ச நாள் உயிரோட வேணாண்டா இருக்கு. இவங்க திருந்த மாட்டாங்க கைஸ். நீங்களே சாப்பிடாதீங்க சரி? புளிப்பா இருக்கு. எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்துருவீங்க. ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாலும் கஷ்டம் தான். காரம் கைஸ். இந்த கேமராமேனை பத்தி கீழே கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இவங்க 4 பேர் தான் கமெண்டே பண்ணுவாங்க. இப்ப பண்ணிடு சரியா? இவனை பத்தி பேசுறேன். இது நீயும் சொல்லு. ஓ காரம் சாப்பிட்டு காரம். அது கொஞ்சம் நாக்குல ப்ராப்ளம். அவனுக்கு வாயில தான் ப்ராப்ளம். ப்ராப்ளம் தான். நான் ஒரு ஆத்தாம டீ கேட்டேன். இதுதான் பூஸ்ட். இது இப்படி வந்து இப்படி ஆத்தி குடிக்கணும். குடுதே. ஆஹா இதுதான். உனக்கு எதுனா ப்ரூ காஃபி குடிப்பேன். அது என்ன விட்டுட்டு போய் குடிச்சிட்டு வந்தேன். டீ தூள் ஒரு வார்த்தை என்ன கூப்பிடல மச்சான். அந்த டீ தூள் சொல்லு. அந்த அதிமதுரம் சொல்லுவீல சொல்லு. அதிமதுரம் சுக்கு மிளகு அதிமதுரம் துளசி ஏலக்காய் 5 வகையான காஃபி. அதுல அச்சுமில்ல ஓடு. எப்பா நான் காஃபி விளம்பரம் கேட்டேன். காலையில எந்திரிச்சோன்னு எங்க போறீங்க? ஃப்ரெண்ட பார்க்க போறேன். கடைசியில பார்த்தா கிச்சன்ல இருப்பாரு. உன் ஃப்ரெண்ட பார்க்க போலையா? காஃபி தான் என் ஃப்ரெண்டு. அவ்வளவுதான். அதான் காஃபியோட விளம்பரம். ப்ரூவோடது. மஞ்சள் மற்றும் சந்தனத்தின் சந்தோஷ். பாருங்க ப்ரூவோட தன்மையே இதுதான். பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ப்ரூ காபி தூள் கிட்ட காசு வாங்கிட்டான். ப்ரூவோட தன்மையே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தானுங்கன்னு தெரியல. அழகா அப்படி ஊத்தணுமா பார்த்தா ப்ரூனே எங்க கிட்ட காது. பாத்தீங்கன்னா பால் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல அவ்வளவுதான். மாட்டுக்காரங்கிட்டே வாங்கிட்டான் இருக்குது. மாட்டுல இருந்து கறந்தா மட்டும்தான் இவ்வளவு முறை வரும். அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு. அது அப்படியே எடுத்து டேஸ்ட். கையாடுதா? யாரு கையே? ஓ கையா? பயமா இருக்கு கையாடுதுன்னு. அதுல இருக்க மகிமையே. காதல் தோல்வியா? இந்த டர்ரு பொருள்லாம் என்கிட்ட குடிக்க கூடாது. மாட்டு கழுந்து தண்ணி உரியிற மாதிரி மெதுவா பிடிக்கவே
அப்படி ரசிக்கணும் அந்த காஃபி. அப்படி இந்த காஃபியை வந்து இல்ல, ரசிக்கணும். அவரு குடிச்சிட்டு என்ன சொல்றாரு, சவுண்ட் அங்க இருந்து வருது. அவரு இப்ப பாருங்க, நான் சொல்றேன். இப்படி எடுத்து அப்படி அந்த உதட்டுல வச்சு இது கேக்குது. அப்படி குடிக்கணும். அதுக்கு பேர் தான் காஃபி. சும்மா அந்த இப்படிலாம் குடிக்க கூடாது, அது தப்பு. ப்ரோ கேமரா எனக்கு 2 சைடு சவுண்ட் ப்ரோ இருங்க ப்ரோ, குடிக்கிறான். ஆடிட்டீங்க ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. இப்படி எடுத்து அப்படி அந்த உதட்டுல வச்சு நான் தான் அப்படி குடிச்சிருக்கேன், சாரி. அடுத்து இங்க பாருங்க, பாரு இவன் எங்க இருந்து சவுண்ட் வருது. ஆனா நான் வைக்கவே நான் வாயில அங்க கரண்டி சவுண்ட் வருது. நான் இங்க இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சுகமா இருக்கு. டீ குடிக்க மாட்டாரு, ஏன்னு தெரியுமா? எங்களை விட்டுட்டு போய் 6 மணிக்கே போய் குடிச்சிட்டு வந்தாச்சு. நான் கேட்டேன்னா நீங்க வேலை இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல வார்த்தை கூட கூப்பிட மாட்டாங்க. ஒரு வாரம் ஆச்சு guys ஃபோன் பண்ணி. நான் phone பண்ணி அப்புறம் தான் எடுக்கிறேன். கெஞ்ச வேண்டியதா இருக்கு. கெஞ்சுறேனே இப்ப வந்து கெஞ்சுறேனே அப்படிதான் இருக்கு எனக்கு. guys ஃபோன் போட்டா ஒரே நிமிஷமாப்ல அப்படின்ட்டு வெயிட்டிங் போட்டுறாங்க. வெயிட்டிங் போட்டு, இல்லைன்னா அப்படியே லைன்ல இருந்துட்டு இந்த நட்டு மாட்டிட்டியா, இந்த கார் வந்துருச்சா, அவ்வளவுதான். வேற எல்லாத்துக்குமே கூப்பிட்டீங்கன்னா அப்படியே பேசுறவங்க மட்டும் யோகியன்னு நினைக்கிறீங்களா? கண்ட எந்த நேரம் பார்த்தாலும் பொம்பளை பேசுறேன். கூப்பிடுற வெயிட்டிங். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொறாம, வேற ஒண்ணும் இல்ல. அழகா பிறந்து ஒரு எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இல்ல நான் பூஸ்ட் குடிக்கிறதா வேணாம். அட பாவி, லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். முறுக்கு மிஸ் வேணும், முறுக்கு மிஸ் வச்சிருக்கேன். ஓகே, முறுக்கு இந்த மாதிரிலாம் வந்தா என்ன? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. இந்த பக்கம் தான் கரெக்டா இருக்காங்க. எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இல்ல. என்ன டேஸ்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இவன் எதுக்கு என்ன டேஸ்ட் பண்றான்? நான் தான் நடுவுல இடத்துல இருக்கேன். பொருத்தம் பார்க்காம ரைட்டு. நான் சொல்றது பெண்கள், ஆண்கள் கிடையாது, பெண்கள். 18% ரூபாயடா. ஏய், நீ எப்பயுமே தொப்புள்ஸ் தான், நோ கப்புள்ஸ். அன்னைக்கு அந்த காமெடியே வேண்டாம். நான் எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு அந்த காமெடியை கேட்டு. அவர் ஏன் சோகமாவே இருக்காரு சத்தி? டிப்ரெஷனா இருக்குன்னா டீ குடிக்கவாங்க. ரொம்ப டிப்ரெஷனா இருக்குனாலும் டீ குடிக்கவாங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், கவலையா இருக்குனாலும் டீ குடிக்கவாங்க. ஃபோர்த் பாயிண்ட், அப்பா அம்மா திட்டாங்களா, டீ குடிக்கவாங்க. லவ் ஃபெயிலியர் ஆச்சா, டீ குடிக்கவாங்க. அவ்வளவுதான். நீ ஒருட்டு உன் மனசு ஆள் வேற ஆள் கூட போயிருச்சா, டீ குடிக்கவாங்க. நீ கல்யாணம் பண்ணி வேற ஒரு ஆள் வச்சிருக்கா, டீ குடிக்கவாங்க. காஃபி எப்படி தெரியுமா இருந்துச்சு? சபானா போட்டு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஆம்பளை பசங்க பேரே வராது எங்க ஆள் வாயில இருந்து. எப்ப கோமாளில இந்த ப்ரூ காபி தூளோட அவ்வளவுதான், அப்படியே எப்படி பேச சொல்றது? கடைசி நீங்க பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ப்ளூ தான். Blue தானே. அதுல வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோயின் எனக்கு தெரிஞ்சு அது யாரு தெரியுமா? இன்னைக்கு நைட்டே வந்து ப்ளூ காப்பி தூள்ல இருந்து டிஎம் பண்ணுவாங்க தர்சனுக்கு வந்துரு.